இந்த மாதிரி நைட்டு நல்லா பால் குடிச்சிட்டு காலையில் திடீர்னு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா மெயினாக 2 ரீசன்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் குழந்தைய வந்து படுத்துக்கிட்டே ஃபீட் பண்ணுறப்போ ஆக்சிடென்டல் சஃபகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குழந்தைக்கே தெரியாமல் மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து ஆஸ்பிரேஷன். நீங்கள் பால் கொடுக்கறது வந்து மூச்சு குழாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா ஆஸ்பிரேஷன் மூலிமா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நைட் டைமில் நீங்கள் குழந்தைக்கு படுத்துகிட்டே ஃபீட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எந்திரிச்சு பால் கொடுக்கறதுக்கு சலுப்பு பட்டுக்கிட்டு அவங்க வந்து படுத்துகிட்டே ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 1 மாதத்துக்கு கீழே இருக்க குழந்தை அப்படின்னா 2 to 3 hours ஒன்ஸ் வந்து குழந்தை எழுப்பி ஃபீட் பண்ணிட்டா போதும். அதே மாதிரி குழந்தைக்கு ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் 15 to 20 minutes வந்து குழந்தைய தோல் மேலே போட்டு நல்லா ஏப்பம் வர அளவுக்கு தட்டி விடுங்க. உடனே வந்து அவங்கள படுக்க வைக்காதீங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் பாட்டில் ஃபீடிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள படுக்க வச்சுட்டே வந்து பாட்டில் ஃபீடிங் பண்ணாதீங்க. கையில் நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பாட்டில் ஃபீடிங் பண்ணுங்கள்.